Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. வேலையை தவிர்க்க அவன் தன் காயத்தை பயன்படுத்துகிறான். இவ்வாறாக ஏதோ ஒரு சூழ்நிலையை பயன்படுத்துதல், இதனை நாம் ஆங்கிலத்தில் மில்க் என்பதை வினை சொல்லாக ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் பயன்படுத்துவோம், அதாவது உருவகமான முறையில். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். வேலையை தவிர்க்க அவன் தன் காயத்தை பயன்படுத்துகிறான், அதாவது பயன்படுத்திட்டு இருக்கிறான். இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? He is milking. He is milking. எதை பயன்படுத்துகிறான்? தன் காயத்தை. His injury. எதற்காக? வேலையை தவிர்ப்பதற்கு. To avoid work. He is milking his injury to avoid work. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? He is milking his injury to avoid work. கவனத்தை பெற அந்த தருணத்தை அவள் பயன்படுத்தினாள். கடந்த காலத்துல சொல்றான். ஆகவே she milked, மில்கினுடைய இறந்த கால வடிவம். she milked எதை? அந்த தருணத்தை. the moment எதற்காக? to get attention. she milked the moment to get attention. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? வாங்க சொல்லி பார்க்கலாம். she milked the moment to get attention. அரசியல்வாதிகள் அடிக்கடி பொதுமக்களின் பயத்தை பயன்படுத்துகிறார்கள். Politicians அடிக்கடி, often, milk எதை? Public fear. Politicians often milk public fear. எல்லாரும் பயப்பட்டிருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Politicians often milk public fear. என்னிடம் கருணையை பெற முயலாதே. Don't try to milk sympathy from me. Don't try to milk sympathy from me. மறுமுறை சொல்லி பாப்போமா? Don't try to milk sympathy from me. அந்த தயாரிப்பின் வெற்றியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்திட்டு இருக்கிறார்கள். Please comment your answer. Superb. வழக்கறிஞர் அதிக கட்டணத்திற்காக வழக்கை பயன்படுத்தினார். Comment it now. Splendid. குற்ற உணர்வில்லாமல் அவள் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தினாள். Comment it now. Wonderful, you got it. குழந்தை காரணமின்றி அழுதிட்டிருந்தது. கடந்த காலத்துல நடைபெற்று கொண்டிருந்ததாக சொல்ல போன்றோம். இங்கு நாம் பயன்படுத்தியுள்ள சொல்லொன்று காரணமின்றி என்பது. இவ்வாறாக காரணமின்றி என்பதை நாம் out of reason என்றவாறு தெரிவிக்க முடியும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். குழந்தை காரணமின்றி அழுதிட்டிருந்தது. past continuous tense. The child was crying out of reason. The child was crying out of reason. மறுமுறை சொல்லி பார்ப்போம். The child was crying out of reason. அவள் காரணமின்றி கூட்டத்திலிருந்து வெளியேறினாள். ஏதாவது ஒரு ரீசன்ல வெளியேறியிருந்தா பரவாயில்ல, எந்த காரணமுமே இல்லாம வெளியேறி போன. She left the meeting out of reason. She left the meeting out of reason.
எல்லாரும் இருக்கா உரத்த சத்தமா சொல்லி பாருங்க. Great. She left the meeting out of reason. அவர்கள் காரணமின்றி வாய்த்தர்க்கம் செய்து தங்களுடைய நட்பை தொலைத்தனர். They argued out of reason and lost their friendship. They argued out of reason and lost their friendship. மறுமுறை சொல்லி பார்க்கலாமா? They argued out of reason and lost their friendship. சில சமயங்களில் மக்கள் காரணமின்றி கோபப்படுவர். Comment your answer. Well done. அவளது பயம் காரணமின்றி இருந்தது, ஆனாலும் அவளுக்கு அது உண்மையாக இருந்தது. Please comment your answer. Superb. அவர்கள் காரணமின்றி புகார் அளித்தனர். Comment it now. Wow, you got it. அவன் பரீட்சையில் சித்தி அடைவதற்கு மிக கடுமையாக உழைத்தான், மிகவும் கஷ்டப்பட்டான். இவ்வாறு ஏதாவது ஒரு செயலை மிக கடுமையாக முயன்று பெற்றுக்கொள்ளுதல் அல்லது மிகவும் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ளுதல், இதை நாங்க sweat blood என்றவாறு தெரிவிக்க முடியும். எவ்வாறு தெரிவிக்கலாம்? sweat blood. Again, sweat blood. உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் பரீட்சையில் சித்தியடைவதற்கு கடுமையாக உழைத்தான் கடந்த காலத்தில் கூறுகின்றோம். ஆகவே past tense பயன்படுத்த வேண்டும். He sweated blood. எதற்காக? To pass the exam. He sweated blood to pass the exam. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? He sweated blood to pass the exam. அவர்கள் அந்த வீட்டை கட்டுவதற்கு மிக கடுமையாக உழைக்கிறார்கள். They sweat blood to build the house. They sweat blood to build the house. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? They sweat blood to build the house. அவள் இந்த வேலையை பெற மிகவும் கடினமாக உழைத்தாள். She sweated blood to get this job. She sweated blood to get this job. எல்லாரும் சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Very good. She sweated blood to get this job. அந்த செயற்திட்டத்தை முடிக்க நாம் கடுமையாக உழைக்கிறோம். Please comment your answer. Bravo. அவர்கள் பயிற்சி பட்டறையில் கடுமையாக உழைத்தார்கள். இங்கே பயிற்சி பட்டறையை நாம் ட்ரைனிங் கேம்ப் என்றவாறு தெரிவிக்கலாம். Please comment your answer. Wonderful. ஷீலா தங்கப் பதக்கத்தை பெற கடுமையாக உழைக்கிறாள். Please comment your answer. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மில்க் என்பதை figurative meaningல் வினை சொல்லாகவும், out of reason என்பதையும், sweat blood என்பதையும் பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.